மதியம் லஞ்சுக்கு லிவர் ஃப்ரை அண்ட் சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃப்ரீசரில் இருந்தனால ரொம்ப கட்டியாக இருந்தனால கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு சொல்லி வெளியே வச்சுருந்தேன். சாம்பார் வந்து நம்ம ஊர் சாம்பார் மாதிரி வைக்கல. எங்ககிட்ட வந்து வெண்டைக்காய் அண்ட் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அவங்க தான் குக் பண்ண போகிறாங்க. இந்த கட்டிங் வெட்டிங் எல்லாமே நான் ரொம்ப சிம்பிளான மெனு தான் எனக்கு பிளான் பண்ணி. லீவு டைமில் மேக்ஸிமம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏதாவது சின்னதாக தான் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே 11 o'clock ஆகிடுச்சு. சாம்பாருக்கு தேவையான புளி துண்டுமே நான் தண்ணியில் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எல்லாமே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவும் அதுவும் கொஞ்சம் பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வெண்டைக்காவும் போட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கூட இந்த பருப்பு போட்டு புளி தண்ணி போட்டு மீதி உள்ள மசாலா எல்லாம் ஆட். பொதுவாக நாங்கள் சாம்பார் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இது எந்த ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் கன்னியாகுமரியிலையும் எப்படி பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா அவுட்புட் வந்து நல்லா வர சார்ஜ் தீர்ந்தனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியலை. லாஸ்ட்டாக எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. லிவர் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு நினச்சா கொஞ்சம் தண்ணி கூடனால அதையுமே நாங்கள் கொஞ்சம் தொக்கா எடுத்துட்டோம். ஈவினிங் ஆனதுக்கப்புறமா டீ ப்ரிப்பேர் பண்ணி குட்டி கப்பானால எனக்கு வந்து 2 கப்பில் எடுத்துட்டேன். அவங்களுக்கு 1 கப். அவங்களுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பிரெட் பக்கோடா அண்ட் அது கூட சமோசா. என்னதான் மதியம் நல்லா சாப்பிட்டாலுமே ஈவினிங் ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் குடிக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டைம் இதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஈவினிங் டீ குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் இருக்கிற டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி ஈவினிங் டீ எல்லாம் மேக்ஸிமம் குடிப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தனால அவங்க இந்த ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஐ திங்க் இதோட பேர் அமாரா சம்திங் ஏதோ. இந்த பிரெட் பக்கோடா வந்து நல்லா இருந்து ஆனியன் எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த பிரெட் பக்கோடா. அண்ட் இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஒரு தேன்குழல் மாதிரி இருந்து ரொம்ப சாப்பிட முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்து அதனால் ஒரு 2-3 பீஸ் மட்டும் தான் நான் இப்போதைக்கு சாப்பிட்டேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வச்ச சாம்பார் பீட்ரூட் ஆம்லேட் தான்.